ஏர்போர்ட்லேருந்து இந்த வழியாக மரக்கடைக்கு போடாது, அதான் நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. மனுஷன் பார்க்குறது கூட அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணுமா. அதனால் நாங்கள் எட்டியிருந்து தான் பார்க்க முடிஞ்சு, உருவத்தை தான் பார்த்தோம், முகம் கூட பார்க்க முடியல. அவர் அங்கேருந்து வராருன்னு எங்கள் பொண்ணெல்லாம் பெங்களூர்லேருந்து வந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆமாம், சின்ன கை குழந்தைய தூக்கிட்டு எங்கே பார்க்க முடிஞ்சு. எந்திரிச்சு மேலே நின்னா கூட மூஞ்சியாவது பார்த்துருப்போம், அதுவும் பார்க்க முடியலையே. விஜய் வந்தால் ஒரு மாற்றம் கிடைக்கும் எங்களுக்கு. இது வரைக்கும் இருந்தவங்களாம் பண்ண இதெல்லாம் வந்து பழசு. இனிமேல் அவர் புதுசாக என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம், மக்களுக்கு என்ன செய்கிறாருன்றத. இவங்க அவங்கள குறை செலவும் அவங்க இவங்கள குறை செலவும் அதுதான் நடக்குதே ஒழிஞ்சு ஆட்சி ஒழுங்காக நடக்கலை. ஆமாம், மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலை. அதான் நடந்து போகிறது கூட ரூல்ஸ் போடுறாங்கன்னா அப்புறம் எப்படி ஆச்சுன்னு நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அது என்ன, கண்டிப்பாக மாறும். எல்லாம் இளைஞர் பட்டாளம்லாம் மாற்றத்துக்காகவே போடுறாங்க. எல்லாருமே ஆட்சி மாறணும், மாற்றம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போடுறாங்க.